தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, மொழி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 164வது நிகழ்வாக இந்த மாலையிலே நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஜூம் அரங்கிலே என்னோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், பாரதி அன்பர்களுக்கும், இதே போல இதை நேரில் யூடியூப் போன்ற நேரலையிலே காணக்கூடிய நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே காண இருக்கக்கூடிய பாரதி அன்பர்களுக்கும் ஆகிய அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தலைப்பு பேதை நெஞ்சே. ஆக இந்த தினம் பேதை நெஞ்சே என்ற அந்த பாடல்ல நாம் இது ஐந்தாவது வாரமாக நாம் அதை பேச இருக்கிறோம். எத்தனை விருத்தங்களை பார்த்தோம்னா 2 விருத்தங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் 3வது விருத்தத்தை பார்க்க இருக்கிறோம். ஆகவே அந்த முதல்ல பேதை நெஞ்சையில மொத்தம் 5 விருத்தங்கள் இருக்கின்றன. 5 பாடல்கள் விருத்தங்கள். ஒன்றும் விருத்தம் என்று சொல்லுவது 5 இருக்கிறது எண்ணிக்கையில. அதுல நம்ம 2 பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 3வது பார்க்க இருக்கிறோம். அந்த 3வது என்னங்கிறது ஒரு முறை பார்த்துடலாம். நம்ம ஸ்லைட்ல பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்கங்களுக்கு செல்லலாம். ஸோ கிருபா சார். இந்த 3வது சக்தி என்று புகழ்ந்திடுவோம் முருகன் என்போம், சங்கரன் என்று உரைத்திடுவோம் கண்ணன் என்போம், நித்தியம் இங்கு அவள் சரணே நிலை என்று எண்ணி நினக்குள்ள குறைகளெல்லாம் தீர்க்கச் சொல்லி பக்தியினார் பெருமையெல்லாம் கொடுக்கச் சொல்லி பசி பிணிகள் இல்லாமல் காக்கச் சொல்லி உத்தம நெறிகளிலே சேர்க்கச் சொல்லி உலகளந்த நாயகிதாள் உரைப்பாய் நெஞ்சே. இது இன்னொரு முறை படிக்கிறேன். இது 3வது பாடல் பேதை நெஞ்சே என்ற தலைப்பின் கீழ் பாரதியினுடைய பாடல்ல சக்தி என்று புகழ்ந்திடுவோம் முருகன் என்போம், சங்கரன் என்று உரைத்திடுவோம் கண்ணன் என்போம், நித்தியம் இங்கு அவள் சரணே நிலை என்று எண்ணி நினக்கு உள்ள குறைகள் எல்லாம் தீர்க்க சொல்லி பக்தியினால் பெருமை எல்லாம் கொடுக்க சொல்லி பசி பிணிகள் இல்லாமல் காக்கச் சொல்லி உத்தம நன்னெறிகளிலே சேர்க்கச் சொல்லி உலகளந்த நாயகி தாழ் உரைப்பாய் நெஞ்சே. இதுதான் பாடல். இந்த பாட்டை நீங்க கவனித்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். முதல் பாடல்ல பாரதி தெய்வம் என்று சொல்கிறான், வேற ஒண்ணுமே சொல்லல. பேதை நெஞ்சேன்னு ஆரம்பிக்கிற முதல் பாட்டு முதல் விருத்தம் பார்த்தா பேதை நெஞ்சே, அவ்வளவுதான். அந்த பேதை நெஞ்சேல தெய்வம். 2வது விருத்தத்துல போன முறை நாம பார்த்ததுல சக்தி என்று சொல்கிறான். ஒரு ஒன் மோர் அடிஷன், சக்தி என்று சொல்லுகிறான். பிறகு சக்தியினுடைய வெவ்வேறு சுரூபங்களை, வீரசக்தி, எல்லை சக்தி, காவல் தெய்வம், இது போன்ற பின்னணியிலே அவன் பேசுகிறான். இந்த 3வது விருத்தத்துல என்ன ஆகுது, அவன் இங்கே சக்தி என்று புகழ்ந்த பிறகு முருகன் என்போம், சங்கரன் என்போம், கண்ணன் என்போம் என்றெல்லாம் சொல்கிறான். இப்ப என்ன இந்த மாதிரி வருகிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுளை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. பாரதி கடவுளை பற்றி பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் எண்ணி பார்த்தால் அது சக்தி சக்தி என்றே சொன்னவன், சக்தி தவிர வேற எதுவும் இல்லை சொன்னவன். அதையும் தாண்டி ஞான பாடல்ல பரம்பொருள் ஒன்றே என்று சொல்லலாம். அந்த பரம்பொருள் என்ற அந்த ஒன்று இருக்கிறதே, அது பலவாக விரிந்திருக்கிறது என்று தத்துவம் பேசுகிறது. ஏகம் சத் பகுதா விப்ரா பகுதா வதந்தி, ஞானிகள் சொல்வதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, சார் பாரதியுடைய பின்னணி என்ன, பாரதி எப்படி இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு, எல்லா தெய்வங்களையும் பத்தி பாடிருக்காரு, கடைசியில் பார்த்தா ஞான பாடல எல்லாம் ஒன்று என்கிறார், 1000 தெய்வங்கள் உண்டென்று பேசுகின்ற அறிவிலிகாள் என்று சொல்கிறார். அப்போ இந்த பாட்டை பத்தி நான் சொல்லும் போது ஏற்கனவே ஒன்று சொன்னேன்.
திஸ் இஸ் எ பிரிட்ஜ் சாங் ஆஃப் பாரதி. இது என்ன பிரிட்ஜ் சாங் அப்படின்னா, அவனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி வருகிறது? கடவுள் ஒன்று என்று நினைக்கிறானா, கடவுள் பல என்று நினைக்கிறானா என்பதை பற்றி அவன் நிறைய பாடல் இது போல எழுதவில்லை. சரசுனா சரசை பத்தி இருக்கான், காளி தூஜினா காளியை பத்தி, கோமதி மாதாசுனா கோமதியை பத்தி இருக்கிறான், கண்ணனை பத்தி இருக்கிறான், முருகனை பத்தி தனியாக எழுதியிருக்கிறார். அவன் பல தெய்வங்களை ஒரே பாடலிலே இது போன்று, கண்ணன்னா கண்ணனுக்காக கண்ணன் பாட்டு தனியாக எழுதியிருக்கிறான். பூரா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே நண்பர் பாடிய அந்த பாடல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று குழந்தைகளுக்காக அந்த பாட்டு பாடினதுல அதுல சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், அதுல ஆரம்பத்துல கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்து, வெற்றி வடிவேலன் அவனது வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல், தாமரை பூவில் இருப்பாள் தனித்து சுருதியை தனித்திருந்து சிப்பாள், பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் செய்திடுவோம், பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழ வாயினிலே, என்னமோ மாம்பழம் வர்றது இன்னைக்கு நிறைய, மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்துடுவோம் என்று இப்படி அதுல முருகன் கண்ணன் தேவி எல்லாத்தையும் போடுறான். இது மாதிரி எல்லாத்தையும் பாடக்கூடியன். இதனுடைய பின்னணி என்ன என்று நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அவகாசத்தை நாம் இன்றைய ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் பாரதியை ஊராகமாக அணுகுவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஒரு 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 கீவேர்ட் பாரதியினுடைய சொன்னது என் பேராசிரியர் அவர்கள் சொல்வார்கள். அதான் நாங்க நான் ஹரிகிருஷ்ணன் போன்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நாங்கள் அதைத்தான் முழுதாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் கைப்பிடியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்வார்னா பேராசிரியர், பாரதியினுடைய வரிகளை ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார், அணிகொள் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். பேசி பேசி அதை பத்தி பேசிக்கொண்டே செல்கிறோம். பல விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கவியினுடைய மனது எப்படி இருக்கிறது என்று அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாரதி என்ன அந்த இடத்துல பரசிவ வள்ளம் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற எத்தனையோ பாடல்கள் பார்த்தோம், ஞான பாடல், அவனுடைய சித்தர் பாடல்கள். இப்ப பார்த்தா ஒவ்வொரு பாட்டு எழுதியிருக்கான், எல்லா தெய்வங்களும் இதை பற்றி தனித்தனியா எழுதியிருக்கிறான். ஏன் இப்படி செய்கிறான், எதனால இப்படி செய்கிறான் பாரதி என்று சொன்னால், நீங்கள் வியப்புக்குரியது அல்ல என்றாலும் சில பேருக்கு தெரியாது என்பதால் சொல்கிறேன். இதுதான் இந்திய மரபு, இந்திய பின்னணியே இதுதான். அதை இந்த பேதை நெஞ்சே அவன் குறிப்பிடுவது நிறைய விஷயத்துல நம்ம பேதைகளாக இருக்கிறோம். அதுல இது ஒன்று. இட் இஸ் ஒன்லி ஹிந்து ரிலிஜன், இந்து மதம் ஒன்றுதான். அதுக்கு முன்னாடி சில இருந்து பாலித்தீசம் என்று சொல்வார்கள், அதாவது பல கடவுள்களை போற்றுகின்ற மதங்கள் இருந்தன. then it became monotheistic. அதுக்கப்புறம் some of them became atheistic. அது வேற. ஒரு காலகட்டத்தில் இதை நிச்சயமா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம், விவேகானந்தர் இதை பற்றி பேசியிருக்கிறார், பாரதி இதை பற்றி பேசுகிறான். அந்த கட்டுரையை நான் பின்னாலே சொல்ல இருக்கிறேன். ஒரு ஜெனரல் நாலேஜ் என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளிலே முதன்முதலாக வெள்ளையர்கள் அங்கே படையெடுத்து உள்ளே செல்லும் முன்னால் அங்கே இருந்த பழங்குடிகள் எல்லாம் இருந்தபோது என்ன மதம் இருந்தது? ஆப்பிரிக்க கண்டத்திலே வெள்ளையர்கள் குடியேறும் முன்னால் அங்கே என்ன மதம் இருந்தது? இது போன்ற ஒவ்வொரு நாட்டிலும் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய ஒற்றை கடவுள் மதங்கள் என்று சொல்வார்கள், மோனோதிஸ்டிக், ஒரே ஒரு கடவுளை தலைவனாக கொண்ட மதங்கள் வருவதற்கு முன்னால் என்ன இருந்ததுன்னு சொன்னால் பல மதங்கள் இருந்தன. they are called paganism என்று சொல்வார்கள். what is paganism என்றால் பல கடவுளரை உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு மதம். அது எப்படி இருந்தது? கிரீக்லயும் அந்த மாதிரி தான் இருந்தது, ரோமன்ஸ்ல அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான மதம். இந்த ஒற்றை கடவுள் என்ற தத்துவம் வருவதற்கு முன்னால் உலகெங்கும் பல கடவுளர் இருந்தார். கைண்ட்லி பல மதங்கள் இருந்தன. ஏன் அப்படின்னா அதனுடைய தாட் ப்ராசஸ் பாரதி எழுதுகிறான். ஏன் அப்படி இருந்ததுன்னா, முதலிலே ஒரு படைப்பாற்றல். காலையில எழுந்தவுடன் நம்ம பார்க்கிறோம், சூரியன் வருகிறது, மாலையிலே மறைகிறது. அது ஒரு நாள் மாறிவிடவில்லை. நாம் பார்க்கிறோம்
வாழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஆண்டுகளினுடைய அத்தனை நாட்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறான் மனிதன். தவறாமல் சில செய்திகள் நடக்கின்றன. கடல் பொங்கி நிற்கிறது, ஒரு எல்லைக்குள் நிற்கிறது. காற்று சில நேரம் வேகமாக வீசுகிறது, கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. இப்படி இயற்கை வெவ்வேறு விதமாக சொல்லுகிறாள். பேராசிரியர் இருந்தார், அதாவது நம்ம குழந்தைசாமி இருந்தார். அவர் குலோத்துங்கன் என்ற பெயரிலே கவிதைகள் எழுதினார். அவர் மானுட யாத்திரை என்று ஒரு மிகப்பெரிய காவியம் எழுதினார். அந்த காவியத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல அது பரிணாம வளர்ச்சி, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டே வருவார். அதுல முதல் சாப்டர்ல என்ன சொல்றார்? இயற்கையின்பால் அச்சம். மனிதனுக்கு எப்படி இந்த கடவுள் என்ற தத்துவம் பின்னணி ஆரம்பித்து என்று சொன்னால் இயற்கை என்ற அச்சம். ஏன் அப்படின்னா இயற்கையினுடைய நெறியை பார்த்தும் அச்சம், அந்த நெறியிலிருந்து அதை விலகு இருக்கக்கூடிய நிலையும் அச்சம். இப்போ ஒரு நாள் 10 நாள் உலகத்திலே பிறந்த முதல் மனிதன் இருள் மறைந்து ஒளி வருவதும், ஒளிதான் இருக்க போறதான் நினைத்தால் திடீரென்று இருள் வருவதும், அது வெகு நாட்கள் பழக்கப்பட்ட பிறகுதான் இது ஒரு நெறியிலே இயங்குகிறது என்ற அந்த எண்ணம் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. திடீரென்று காற்று அடிக்கும். இந்த பருவ மாறுதல்கள்லாம் இப்ப நமக்கு பழகி இருக்கு. எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆன பிறகு மனிதன் இதில் பயின்றிருக்கா. இருந்தா கூட நம்ம திடீர்னு இயற்கையினுடைய போக்கு அவ்வளவு எளிதில் புரிபடாது. அப்போ இதனாலே இயற்கையிலே இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக அந்த படைப்பாற்றலை வியந்து பார்க்கிறான் மனிதன். அப்ப மனித இனத்திற்கு ஒரு ஆற்றலை, அதை வணங்க தொழுது என்னை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை தேவை. அதை கடவுள், அதை ஆற்றல், பேராற்றல் என்று சொன்னார்கள். ஆற்றல், பேராற்றல் சொன்னார்கள். அப்ப எதை பார்த்து அஞ்சி ஒரு ஆற்றலை உருவாக்கினார்களோ அதையே தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். தட்ஸ் கால்டு பேகனிசம்ல அனிமிசம் என்று சொல்வார்கள். அதுல இயற்கை பொருள்கள், பயோட்டிக் எல்லாத்தையுமே வணங்க ஆரம்பித்தார். கல்லை வணங்கினார்கள், உயிருள்ள பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் வணங்கினார்கள். அப்ப என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் வணங்கும் போது இது எல்லாம் சரியில்லை என்று தனி ஒற்றை கடவுளை கொண்டு வரக்கூடிய மதங்கள் ஆக்கிரமிப்பு செய்தன. அதுல என்ன சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் தோஸ் பீப்புள், அந்த பேகனிசத்துல இல்லாத ஒரு முக்கியமான அடிப்படை இந்து மதத்துக்கு இருந்தது. அந்த பேகனிசம் எல்லாம் அழிந்து பட்டாலும் இந்து மதம் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் பாரதி விவரிக்கிறான். இதுதான் பாரதியினுடைய பின்னணி. அப்ப இதுல என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இதிலே ஒன்றாகவும் இருக்கிறது, பலவாகவும் இருக்கிறது. இதை ஒரு தத்துவமாக சொல்லுகிறார்கள். இந்த யூனிட்டி, ஸ்டார்டிங் ஃப்ரம் த மெனி, த plurality to the unity is not explicit in other religions. paganismல இல்ல. எனவே இந்த ஒற்றை தனி உருவங்களை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய மதங்கள் இருக்கின்றனவே, அவைகள் அடிப்படையில் இதற்கு எதிரான காரணம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பல கடவுள் இருக்கும்போது நீங்க அதுல எல்லாம் பிரிந்து போகிறார்கள். அப்போ ஒரு நாட்டை, உலகை ஆள வந்த, அரசியலாலே ஆள வந்த ஒரு கூட்டம், அதுதான் முதலாக ஒற்றை தலைமையிலே ஏற்பாடானது. இந்த ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொண்ட மானோதீசம் என்று சொல்லக்கூடிய மதங்களுடைய பின்னணி என்ன என்றால் அரசியல். அதுதான் ஆரம்பம். இப்ப யோசித்து பாருங்கள், அமெரிக்காவிலே ஒரு கூட்டம் அமெரிக்காவில் உள்ளே செல்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள், நூற்றுக்கணக்கான பழங்குடியினர் இருக்கிறார்கள். எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆள வேண்டும், அடக்க வேண்டும், அவர்களை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய நம்பிக்கையை கைப்பற்ற வேண்டும். அதெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கையில கொண்டு சேர்க்க வேண்டும். This happened across the Europe, across the other sectors, throughout the world. Wherever the monastic religion has come, it has come to be like that. அதனாலே தான் என்ன ஆறுதுன்னு சொன்னா, என்னுடைய மதத்தை தவிர வேறு மதம் சிறந்ததல்ல, என்னுடைய மதத்தை தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மதங்கள் monotheism. What Swami Vivekananda says, the great people, our tradition, நம்ம நாட்டில் பேசக்கூடிய பெரிய மனிதர்கள், பெரிய அறிவாளிகள், கவிஞர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை இதுதான்.
ஆனா இந்து மதத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. இன்றைக்கு கூட இந்து மதம் என்று சொல்லும் போது ஒரு வாழ்க்கை முறை, வாட் வி கால் தி சனாதனம். அதை பத்தி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை இந்த பாடலுடைய பின்னணி நமக்கு கொடுக்கிறது. ஒரு கேள்வி, ஏன் இத்தனை தெய்வங்களை பாரதி பாடுகிறான்? ஒரு பக்கம் எல்லா தெய்வம் கிடையாது, ஒரே தெய்வம் கிடையாது. பாரதி பலவற்றை பல இடங்களே பலவிதமாக பேசுகிறான். அந்த ஒரு இடத்துல வருது, இந்த இடத்த படிக்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், படித்திருக்கிறேன். மறுபடியும் நினைவு கூறுக. கண்ணன் என் தாய், கண்ணன் பாட்டுல கண்ணன் என் தாய் என்ற ஒரு அற்புதமான பாடல். அதுல ஒரு இடத்துல அன்னை என்ன செய்தாள்? சாத்திரம் கோடி வைத்தாள், அவை தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள். என்ன அழகு பாருங்க. சாத்திரம் கோடி வைத்தாள், அவை தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள். அப்ப என்னது முக்கியம்? ஞானம் முக்கியமா, சாத்திரம் முக்கியமா? சாத்திரத்தை படிச்சு டிகிரி வாங்கிட்டு டிப்ளமா வாங்கிட்டு அதை பத்தி ஆராய்ச்சி செய்வது அல்ல, அதிலிருந்து ஞானம் பிறக்க வேண்டும். அது என்ன ஞானம்? ஞானம் என்று எதை சொல்கிறான் பாரதி என்றால், அவர் வேற ஒரு பாட்டுல எழுதுறான். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரதி சொல்கிறான். ஞானம்னா எவ்வளவு பெரிய விஷயம். டு அட்டைன் ஞானா, the prapatti, to start with the prapatti and then go to the jnana is one of the greatest achievements. முக்தி நிலை. பாரதி எளிமையா சொல்கிறான், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடும் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் வேறது வேண்டும். ஞானத்தை கொண்டு இங்க வைக்கிறான். அப்ப பாரதியினுடைய எண்ணம் இருக்கிறது, அது மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இருக்குது. நான் கூட ஒரு மாணவர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், பாரதி புதிய ஆட்சி சொன்ன ஒற்றுமை வலிமையாம். அதை பத்தி பேசும்போது நான் சொல்ல இருக்கிறேன், ஒன்றுபட்டால் என்று எழுதும்போது தமிழ்ல ஜாக்கிரதையா எழுதணும். சில வார்த்தைகளை தமிழ்ல இப்ப நார்மலா ரசிகமணி மாதிரி இருந்த குரூப் கூட்டெழுத்தே கூடாதுன்ட்டாங்க. தனித்தனி எழுத்தா எழுதி தனித்தனி சொல்லா இருக்கணும், அப்பதான் படிக்கிறதுக்கு ஈஸின்னு. பட் சிலதெல்லாம் ஒன்னா எழுதணும். எடிட்டிங், எஸ்பெஷலி ப்ரூஃப் ரீடிங் எடிட்டிங்ல மேகசின்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இதை பார்க்கணும். ஒன்றுபட்டால் அப்படின்னா ஒரு அர்த்தம், ஒன்று பட்டால்னு தனியா எழுதினா வேற ஒரு மீனிங், ஒன்று ஆப்போசிட் மீனிங் வந்துடும். ஒன்றுபட்டால் என்றால் ஒற்றுமையாக இருப்பது, ஒன்று ஸ்பேஸ் பட்டால் இருந்தால் அந்த ஒன்று அழிந்தால் அர்த்தம். பட்டால் என்று சொன்னால் அழிதல், பட்டு போச்சுன்னு சொல்றதும் இல்லையா, அது மாதிரி ஒன்று பட்டு போவது ஒன்று பட்டால். ஆகவே இந்த சேருவது. அப்ப பாரதி என்ன நினைக்கிறான்? எந்த கான்செப்ட், வாட் எவர் கான்செப்ட் இஸ் ட்ரைங் டு அச்சீவ் through his wonderful lyrics or his writings, it is going only towards the unity. இப்ப மறுபடியும் we'll back to the pavilion மாதிரி அங்க போலாம். இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியிலே பார்க்கும் பொழுது பல கடவுளரை வைத்திருக்கக்கூடிய மதங்கள் அந்தந்த கடவுளரை வழங்கக்கூடிய நிலையிலே இருந்தபோது அதை ஒன்று திரட்டி ஒரு வலிமையை உருவாக்குவதற்கு தான் மதங்கள் உருவாயின. ஒற்றை தலைமை உள்ள monotheistic religion. I'll squarely say that through the various sources of people those are written on this, இந்த பின்னணி இல்லாத ஒரே ஒரு மதம் எதுன்னு சொன்னா உலகிலேயே இந்து மதம் ஒண்ணுதான். அதனால்தான் சுவாமி விவேகானந்தா used to say, the most naturally secular religion is Hindu religion, not other religions. இந்து மதம் என்னுடைய மதத்தை விட பிற மதங்கள் எல்லாம் இழிவு, நான் தான் உயர்ந்ததுன்னு சொன்னதே கிடையாது. இது ஒரு வாழ்வியல் நெறி இது. Whereas other religions have been proclaiming they are the best. Not only that, they what do you call it, ஒரு பரப்பு முறை proselytize பண்றாங்க இல்லையா, அது பரப்பு முறை. எங்களுக்கு தான் பெஸ்ட், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்களும் அதை மாதிரி வாங்க, டு கன்வெர்ட் பீப்புள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில், எஸ்பெஷலி இன் starting from beginning of 1900, as soon as the invasion took place both by the Mohammedan group and later by the British Englishmen, இதை பார்க்கிறான் பாரதி, இதை பற்றி நிறைய படிக்கிறான் பாரதி. அப்போ இந்த வேதத்தையும் படிக்கிறான். இதெல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் பாரதி, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் காசி. அவனுடைய காசியிலே அவன் இருக்கும்போது அவன் படித்த படிப்புக்கு அளவே இல்லை. இப்ப எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிறார்கள், நிறைய ஆராய்ச்சியாளர் எனக்கு தெரியும். There are so many professors those who are deeply involved in it, whom I respect. அப்போ என்ன ஆராய்ச்சி முடிவுன்னா, பாரதிக்கு வேற எங்க படிக்கிறது நேரம்?
அதுக்கு முன்னாடி இங்க இருந்தான், நெல்லையில இருந்தான், சின்ன ஊர்ல எட்டயபுரத்துல இருந்து இங்கேருந்து உட்காந்து எழுந்து கிளம்பி காசிலேருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ராஜா கிட்ட தேவையில்லாத ஒரு வேலை. அதன் பிறகு சென்னைக்கு வேலைக்கு வருக. அவன் ஜி சுப்பிரமணியர் கிட்ட இந்த பத்திரிகை வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் வேற ஒன்றும் எழுதவே முடியாது அவனால. அத்தனை கட்டுரைகள், அத்தனை இது எல்லாம் அதுவே பாதி நேரம் ஆயிடுச்சு. இதவிர ஏதோ எழுதி கொடுத்து கவிதை எழுதி அதெல்லாம் காசு பண்ணலாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் காசே வரல. அதன் பிறகு துரத்தப்பட்டு பாண்டிச்சேரியில போய் அமர்கிறான். எங்க நேரம் பாரதிக்கு படிக்கிறதுக்கு? பாண்டிச்சேரியிலே பாரதி படைத்த இலக்கியம் என்பது வரலாறு சொல்லக்கூடிய அழிவில்லாத இலக்கியம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, புதிய ஆத்திசூடி, விநாயகர் நான்மணி மாலை. The best of Bharati has happened only in the 10 years of his stay in Puducherry. அப்ப எங்க சார் படிச்சிருப்பான்? This was started in Kasi University, where he has read completely the great knowledge of Sanskritam. அதை படிச்சான், இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? It was continuously an osmotic flow of this knowledge has been happening to Bharati through all these activities. இந்த போராட்டம், இந்த எழுத்துலக நிர்பந்தங்கள், இல்லறத்தினுடைய தேவைகள், இதற்கு நடுவுல பாரதிகள் இந்த இதெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன புதுச்சேரி வாழ்க்கையிலே he had a wonderful association, வாவேசு ஐயர் and அரவிந்தர். The trio, the so-called trio, the inimitable trio of புதுச்சேரி. அதை பற்றியே பேசலாம், எவ்வளவு நேரம் கூட பேசலாம். அந்த 3 பேர், the influence of அரவிந்தர், the inimitable VVS ஐயர் and பாரதி himself. அப்போ இது எல்லாம் உள்ளுக்குள்ள வரும்போது அவனுடைய கவிதையிலே இது வெளிப்படுகிறது. அதனால்தான் இந்த பேதை நெஞ்சே, மனப்பெண் என்றெல்லாம் எழுதுகிறான் என்பதை நான் முதல்ல உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால்தான் இங்க ஒரு பெரிய ஸ்டாப் நமக்கு. இந்த ஞான பாடலுக்கும் பக்தி பாடலுக்கும் இடையிலே என்ன இருக்கிறது பார்த்தா, ஒரு பக்கம் அந்த ஸ்பெக்ட்ரம் பாருங்க. ஒரு எண்டுல பிரம்மம் என்று சொல்லக்கூடிய வெள்ளமாக பரவக்கூடிய ஆன்ம ஒளி, அந்த ஆன்ம ஒளி உண்டற்கு அச்சம் இல்லையே என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு ஆன்ம பாடல போயிட்டான். நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான் என்ற அளவுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இன்னொரு ஸ்பெக்ட்ரம் என்ன என்று சொன்னால், அத்தனை தெய்வங்களையும் வணங்குகிறான். ஒவ்வொரு தெய்வத்தையும் பற்றியும் கட்டுரையிலும் எழுதுகிறான். இஸ் இட் நாட் எ கான்ட்ரடிக்ஷன் என்று சொன்னால், ப்ளீஸ் பர்மிட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் as a common simile. ஒரு சாதாரண உவமையினாலே நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய தத்துவமாலாம் சொல்ல, ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல யாருக்கு வேணா என்ன வேணா போய் எடுத்துக்கலாம், யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அதை போல பாரதி தன்னை மாற்றிக்கொண்டான். பாரதியினுடைய அணுகுமுறையில ஃபார் எக்ஸாம்பிள், இந்து மதத்தினுடைய அடிப்படையே என்ன என்று சொன்னால், இந்த தன்னை அறிவதற்கும் சமுதாயத்திலே தான் இணைந்து செயல்புரிவதற்கும் ஒரு அடிப்படையான தேவை. யாராருக்கு எப்படி தேவைப்படுமோ அப்படி செய்யுங்கள் என்றான். நம்ம ஊர்ல சார், இந்து மதத்தினுடைய பின்னணியில பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்து தேவதைகள் இருப்பார்கள். அந்த கிராமத்து தேவதைகள் அந்த ஊருக்கு கடவுள். நாம நினைக்கிற மாதிரி ராமன், கிருஷ்ணன், முருகன், விஷ்ணு இந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒரு கோவில்ல பிரதானமா இருக்கக்கூடிய கடவுள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விஷயம். நீங்க ஒரு தேவாரத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு என்று அழைக்கக்கூடிய அப்பர் பெருமான், பின்னாலே தோழனுமாய் யான் செய்த துருசுகளுக்கு உடனாகி என்று பாடிய சுந்தரனார், இந்த மூவருக்கும் அன்னையாக விளங்கிய காரைக்குடி அம்மையார், இவெல்லாம் பாடினா ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாடுகிறார்கள் சிவபெருமான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் ஒரு தனி பெயர் உண்டு. எங்க ஊர்ல போய் பார்த்தா நெல்லையப்பர், ஞானசம்பந்தருக்கு ஞானம் கொடுத்த அந்த ஊர்ல பார்த்தா தோணியப்பர், பெரிய நாயகம்மா. இது போன்ற ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக ஒரு பெயர் வைத்து வழிபடக்கூடிய இவ்வளவு விஸ்தாரமாக, என்டையர்லி ஆன் அதர் சைடு we say ஏகம் சத் பகுதா விப்ரா பகுதா வதந்தி. இதுல முரண்பாடே கிடையாது. ஏன் என்று சொன்னால், இத்தனை தெய்வங்களும் தனித்தனி அல்ல, இது எல்லாம் ஒன்று என்று தெரிந்து இவன் கும்பிடுகிறான்.
இந்த போக்கு இருக்கிறதே, இதான் பிறர் வெஸ்டர்னர்ஸ் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தே ட்ராஷ்ட். விவேகானந்த சுவாமிகள் அவர்கள் அமெரிக்கா போன போது 1000 தெய்வங்களை கும்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பேகன் ரிலிஜன் தான் சொன்னார்கள். தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் டுடே லெட் மீ டெல் யூ, நமக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, இல்ல நீங்களும் பார்த்து, ஏதாவது ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் வழிபடக்கூடிய இந்து பெருமக்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமா இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு 2 தெய்வம் 3 தெய்வம், எப்படி வைணவமா இருந்தா வைணவத்துல ஒரு 4-5 தெய்வங்கள் இருக்கின்றன. சைவம் என்று சொன்னால் வெவ்வேறு ரூபங்களே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை உருவத்தை கொண்டாடக்கூடிய வழக்கம் நமக்கு இல்லை. அது ஏன், என்ன காரணம் என்று சொன்னால் வெரி சிம்பிள். இப்போ நாம ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம சுந்தரராஜன் சார் வந்து ஒரு புக்கு போட்டார். இந்த என்ன சார், தின வழிபாடு தானே இது, அந்த புக்கு பேரு தினசரி வழிபாடு. அந்த புக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட அவர் அனுப்பிச்சிருந்தாரு, நீங்க ஒரு வார்த்தை பாத்துருங்க சார் அப்படின்னு. அதுல வந்து எல்லாருக்கும் நம்ம மரபுபடியா பார்த்தாலும் கணபதியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில வந்து ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருந்தது. அந்த மரபு சாதாரண மரபல்ல. அந்த மரபு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசக்கூடிய மரபல்ல. இது கூட்டம் கூட்டமாக சென்று பாடக்கூடிய பஜனை முறையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மரபும் இந்த நாட்டில் இருந்திருக்கிறது. இது தவிர அப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சைவம் என்று சொன்னால் அது மட்டும் சிவபெருமானை மட்டும் பாடிக்கொண்டிருப்பார்கள். வைணவர்கள்னா ஆழ்வார் பற்றி, பெருமாள் பற்றி, ஆனா அதுலயும் வேறுபாடு இருக்கும். நீங்க ஆழ்வார்னா 108 திருத்தலங்கள், 108 தலங்கள் இருக்கு, வைஷ்ணவ திருத்தலங்கள். ஒவ்வொன்றும் வெவ்வேறா. போன முறை இப்போ ஒரு மாசம் முன்னாடி ஆண்டாள் பத்தி பேசின, ஆண்டாள் கிட்ட கேட்கிற அப்பா, ஆண்டாளை கோதையை தூக்கி வளர்த்த அந்த பெருமானார் விஷ்ணு சித்தர் என்ற பெரிய ஆழ்வார் கேட்கிறார், ஏம்மா நீ பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றிய, பெருமாளுக்கு 108 மூர்த்தங்கள் இருக்கின்றனவே, எந்த மூர்த்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புற என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், ரங்கமன்னார் என்று பெயர் கொண்ட ஸ்ரீரங்கத்திலே உரைகின்ற மூர்த்தியத்தை நான் திருமணம் செய்து கொள்வேன். எவ்வளவு சிம்பிளா சொல்றாங்க சார். ஒரு தனி மனிதனுக்கு இது வந்து சுவாமிஜி அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள். நான் கேட்டிருந்த மாதிரி வாரியார் சுவாமிகள், கீரன், இது போன்ற பல அந்த காலத்து தமிழை உபன்யாசம் செய்த பல பேரை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக சுட்டி காட்டுவார்கள். ஒரு தனி மனிதன் இருக்கிறான், அவன் அப்படிதான் இருக்கணும். யாருக்கு ஒரு தனக்கு அவனுடைய அப்பாவுக்கு அவன் மகன் என்று சொல்கிறான், மகனுக்கு தந்தை என்கிறான், துணைவிக்கு கணவனாக இருக்கிறான், நண்பர்களுக்கு நண்பனாக விளங்குகிறான். இப்படி 1000, ஒரு தனி மனிதனுக்கு 1000 உருவங்கள் இருக்கும் பொழுது ஏன் இருக்கக்கூடாது என்றுதான் கேள்வி. அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் பின்பற்றினார்கள். சில பேர் கொஞ்சம் கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வள்ளலார் என்று எடுத்துக்கொண்டால் அவரும் நிறைய பாடினார். அவர் வந்து கந்த திருக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பாடினார். அவர் பாடின மாதிரி யாரும் பாடி இருக்க முடியாது. அருணகிரியார் எடுத்துக்கொண்டா முருகரை பற்றி தான் பாடினார். ஊத்துக்காடு எடுத்துக்கொண்டா கிருஷ்ணரை பற்றி பாடினார். இது போன்ற ஒரு தெய்வ வழிபாடு, இது வந்து ஒரு தெய்வ வழிபாடு, ஒரே ஒரு, அதாவது வந்து இது வந்து இட்ஸ் ஆப்ஷன், நத்திங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். நான் இன்னொன்னு வந்து இப்போ ஓப்பனா சொல்றது அப்படின்னா, இது போன்ற அணுகுமுறை தான் இந்து மதத்தினுடைய அல்லது நமது சனாதன மதத்தினுடைய பலம் பலவீனம் ரெண்டும் இதுதான். ஒரு புறம் இதுதான் பலம், இன்னொரு பக்கம் பலவீனம். ஏனென்றா இதை எந்த கட்டுக்குள்ளும் வைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்டுக்கோப்பை, கடிவாளம் இல்லாத குதிரையிலே பயணப்படக்கூடிய ஒரு நேரத்தை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப கடிவாளம் இல்லாத இதுல பயணம் பண்ணும் போது இன்னும் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். பிற மதங்களில இருப்பது போல கட்டுப்பாடுகள் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. நீ எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். வேடிக்கையா சொன்னார், திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் பக்கத்துல, நவக்கிரகத்துக்கு பக்கத்திலே நம்ம ஊர் கோவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். கோளறு பதிகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே போயிட்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு என்றுமே நல்லது கொடுக்கக்கூடியது இந்த பகவானுடைய சிவபுராணத்து இந்த கோள்கள் ஒண்ணு சில. இந்த கோள்களை பாராட்ட வேண்டாம், கோள்களினாலே எந்த தொந்தரவும் வராது என்று சொன்ன அந்த பதிகத்தை வைத்துக் கொண்டு நவகிரகத்தை நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கோம். நவகிரகத்தையும் வணங்குவோம், எல்லாத்தையும் தோணுங்க. வாட் இஸ் ராங் அபவுட் இட்? ஏன் புரிய மாட்டேங்குது? அதாவது இதை வந்து சரியா பார்க்கணும். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ பாரதி வந்து மனதை பற்றி 2 இடத்துலையும் பேசுகிறான். எது பேதை நெஞ்சே என்று பேசுகிறான், மனப்பெண் என்று பேசினான். அந்த 2 பாட்டையும் நாம பார்த்தோம். நான் கேட்கிறேன், ஏன் சொன்னா அப்படின்னா, நண்பர்களே, மனத்தோடு கொஞ்சம் நீங்கள் பேசி பார்க்க வேண்டும். எப்போதாவது பார்த்திருக்கிறீங்களா?
நம்ம மனத்தோட யாராவது பேசி பார்த்துறீங்களோ? பாரதி அதை சுட்டி காட்டுகிறான். நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக சிறந்த பொற்குணங்களாக மலரக்கூடிய செய்தி என்னன்னா, உங்க மனசோட நீங்க பேசணும். தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் உள்ளதம்மா என்று பாரதி பேசுகிறான். நம்ம மனத்தோட பேச முடியாதா நமக்கு? நம்ம மனத்தோட பேசலனாலும் மனம்தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அவர் கேட்டார், என்ன மனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டா, இதுல இதை நெஞ்சோடு கிளத்தல் என்று நம்ம சங்க காலத்துல சொல்வார்கள். நெஞ்சோடு கிளத்தல். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ ஐம்புலன்கள் இருக்கின்றன இல்லையா? இந்த 5 புலன்கள் இருக்கின்றன. இந்த கண் என்பது ஒளி. அதாவது இதை எப்படி சொன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்றோம். மெய்க்கு ஊறு என்று சொல்வார்கள். அதனுடைய செயல்பாடு ஊறு, தொடு உணர்ச்சி. வாய் என்பது, வாயில என்ன இருக்கும்? வாயில சுவை. அது மாதிரி கண்ணுல ஒளி, காதுல ஓசை, மூக்குக்கு நாற்றம். இதெல்லாம் இருக்கிறது. சரி, இப்போ நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும். கண்ணு பார்க்கணும் இல்லையா? இந்த கண்ணு பார்க்கும் போதே சில நேரம் நாங்க பாராமல் போய்விடும். சார் ஏதோ யோஜனையில இருந்தா உங்களை பார்க்கல சார் அப்படிமா. இங்க இருந்தீங்க, இத்தனை நேரம் பார்க்கவே இல்லையே. அப்போ நீங்கள் பார்த்தாலும் மனம் சொல்கிறது இதை பார்க்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது மனம். அதே மாதிரி சாப்பாடு நான் வழக்கமா சொல்றது உண்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ரிடண்டன்ட். இஃப் இட் இஸ் சோ கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். பாலும் கசந்ததடி கிளியே படுக்கை நொந்ததடி போல கிளிமொழியும் காதில் குத்தல் எடுக்குது. காரணம் என்ன? தலைவி விரக தாபத்தில் இருக்கிறாள். அவளுக்கு பிடிக்கல. நல்ல சூப்பர் பாயசம் குடிச்சா சுவை நாக்குல சுவை ஏற மாட்டேங்கிறது. அதாவது ஒரு ஜோக் ஒண்ணு, அந்த காலத்துல ஒரு ஜோக் இருந்தது. ஒரு படத்துல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மனிதர் இறந்து விட்டார். அவர் வீட்டுல அந்த இழப்புக்காக வருந்தி இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாரும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்க எல்லாருக்கும் ஏதோ குடிப்பதற்கு கொடுக்கிறார்கள். ஒரு அம்மா அழுது கொண்டே சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் சக்கரை போடு, சரியில்லை அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்சம் சக்கரை போடு. மனித இயல்பு. இதை தாண்டி மனம் எங்கே ஆடுபடும்? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. அப்போ புலன்கள் பார்க்கும்போது அந்த புலனுடைய காரியத்தை சரியாக செய்ய வைப்பது மனம். சரியா? சரி, ஓகே. பார்க்க வச்சிருது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க யாரோ ஒருவரை பார்க்கிறீர்கள். மனம் அது யார் என்று அடையாளம் காட்டுகிறது. மனம் அதுல போய் தோய்ந்து விட்டது. ஆனாலும் என்னன்னா, அவன் அவன்கிட்ட நீங்க கடன் வாங்கிருக்கான். அவனை பார்த்தா உள்ள ஓடினும் அவன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ அதை சொல்றது யாரு? மனத்தை தாண்டி இன்னொரு செக்டார் இருக்கு. அதுக்கு பேரு புத்தி என்று பெயர். அப்போ இந்த புலன்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் அங்கே மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்வது புத்தி. அப்ப இந்த மனம் புத்தி ரெண்டும் சேர்ந்து புலன்கள் வழியாக இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ரொம்ப அருமையா ஒரு போன முறை ஒரு பாடல் சொன்னேன், மறுபடியும் அதை சொல்கிறேன். திருவாசகத்துல திருச்சதகம் என்று உண்டு. திருவாசகம் நீங்கள்லாம் படித்து பார்க்கணும். எப்பெல்லாம் முடியுமோ எல்லாரும் நிறைய படிக்கக்கூடிய பெருமக்கள், எழுதக்கூடிய பெருமக்கள். நீங்க ஒரு வாரம் எழுதினீங்க சொன்னா ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஏதாவது தமிழை செம்மொழியாக்கிய நூல்கள் ஏதாவது ஒன்றை எடுத்து ஒன்றா படிங்க. ஏதாவது ஒரு தேவாரம், ஏதாவது ஒரு திருவாசகம், கந்தபுராணத்திலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு, தனிப்பாடல் திறத்துல ஏதாவது ஒன்று, சங்க பாடல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு, ஒரு வாரத்துல என்ன 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் படித்து மூடி வச்சிருங்க. அதன் பிறகு நீங்கள் எழுதுவது படிப்பது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். திருச்சதகம் என்பதிலே அவர் மாணிக்கவாச பெருமாள் திருவாசகத்துல பேசுகிறார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. இப்ப நான் ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னா, இந்த மனம், புலன், மனம், அதை தாண்டி புத்தி, இந்த 3 செக்டார்ல மேலும் கீழுமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இதை ஏன் சொன்னேன் என்றால், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய புலன்கள் ஒர்க் ஆகுது, உன்னுடைய மனசு ஒர்க் ஆகுது, புத்தி இருக்கு. இருந்தாலும் நீ எது சிக்னிபிகண்டா எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றாமல் இருக்கிறாயே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். கொடுமையான துயரிலே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் பட்டு ஆழ்கின்றாய். ஆழாமல் காப்பானை ஏத்தாதே வாழ்கின்றாய்.
உன் பக்கத்துல வந்து ஒருத்தன் இருக்கான், அவனை காப்பாத்துவே சொல்லிட்டு இருக்கான், அவனை பத்தி நீ கண்டுக்கவே இல்லை, அப்படியே துயரப்பட்டு இருக்கான், ஐயோ ஐயோன்னு கத்தின்னு இருக்கான். பக்கத்துல ஒருத்தன் கை கொடுக்குறான், ஐயோ முழுகிட்டேன் முழுகிட்டேன் முழுகிட்டேன், ஒருத்தன் கை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்காங்க. யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். இப்படி எதிரா பாருங்க. ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு, எனவே உனக்கு கேடு சூழ்ந்து வருகிறது, உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலக்கடல் ஆய வெள்ளத்தே. இந்த பிறவி கடலிலே நீ காலும் முழுகி கொண்டிருக்கிறாயே என்று ஒரு பாடல் பேசுகிறது. அது அடிப்படையாக எதை பின்பற்றுகிறது என்று சொன்னால் மனத்தை. அதை பாரதி பிடித்துக் கொள்கிறார். அப்ப வாழ்க்கையிலே மனம் சொல்வதை கேட்க வேண்டும். கொஞ்ச நேரமாவது ஒரு ஒரு மனத்தை ஃப்ரீயா. ரமண பகவான் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், மகான் ரமணர் கிட்ட, எனக்கு தத்துவம் சொல்லி கொடுங்கள். அவ்வளவு எழுவே சிரித்தார் அவர். அவர்கிட்ட இந்த மாதிரி ரமணருடைய வாழ்க்கையில பார்த்தா பல பேர் அவர்கிட்ட இந்த மாதிரி வருவாங்க. அவருடைய ஒரு ஜோக் என்னன்னா, அவருக்கு வந்து கணக்கு கணக்கு தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்த மதுரையிலே அவருக்கு ஆசிரியர், அந்த பள்ளி ஆசிரியர், அவர் ஒரு நாள் திடீர்னு வர்றார், பல ஆண்டுகளுக்கு பிறகு வர்றார், வந்து ரமணரை சந்திக்கிறார். பெரிய மகானர், ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, வாருங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு தான் வந்து நான் வந்தேன் அப்படி. அப்போ ரமண சிரிச்சே சொல்றார், ஸ்கூல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு தப்பிச்சுட்டு தான் ஓடி வந்தேன், இங்க உங்க கேள்விக்கு தப்பிச்சுட்டு தான் இங்க ஓடி வந்தேன், இங்கேயும் வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னார். ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய, அதான் மிகச்சிறந்த, நம்ம நாட்டில் ஒண்ணு நினைக்கணும் நீங்க, அது வேதமாகட்டும் அல்லது பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொன்ன வாக்கியங்களாகட்டும், நல்ல செய்திகள், நீதி நூல்கள், இதை சொல்லக்கூடிய எல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பாரதியுடைய புதிய ஆத்திசூடியை பற்றி நான் அந்த 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 அறிமுக உரையிலே நான் சொன்னேன், நீதி நூல்கள் எல்லாம் சுருக்கமா தான் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப அவர் என்ன சொன்னார், ரமணர்கிட்ட கேட்ட போது, எப்பாவது அவன் மனசோட பேசிப்பாரு அப்படின்னார். உன்ன அவன் என்ன சொன்ன, அப்புறம் மனசு மனசு எங்க இருக்கு தேடிப்பாரு. இவ்வளவுதான் ரூட். See, the entire operation is within you. You don't need to seek anything outside. இந்த ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பலவிதமான தெய்வங்கள். அது ஏன் என்ற கேள்விக்கு தான் இப்ப பதில் சொன்னேன். அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது? இந்த மனம் தன்னுடைய காதலியினுடைய எண்ணத்திலே தோய்ந்திருக்கும் போது, அவள் தவிர எந்த விஷயமும் உனக்கு சுவைக்கவில்லை, பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி. அப்போ மனம் ஒன்றிலே ஆழ்ந்துபட்டால் அந்த மனம் பிரிதொரு விஷயத்திலே ஆழ முடியாமல் அது பாதுகாக்கிறது. இன்சுலேஷன் ஆஃப் த மைண்ட், not to spread its wings diffusing it but focusing it. நல்ல நிலை ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் மதுபானத்துக்கு அடிமையான, மதுனா மதுவை பத்தி நினைக்கிறான். That means நீ வந்து human mind is capable of addiction. So Swamiji once asked, if a human mind is capable of addiction, why don't you get addicted to good things? Why don't you get addicted to divinity? மனிதன் மனத்துக்கு அது இருக்கும்போது ஏன் நல்ல விஷயத்துல அது போய் உட்காரக்கூடாது? அப்ப அதை எப்படி விளக்கம் கொடுக்கிறான்? மனது தனக்கு பிடித்த விஷயத்தின் பால் இருக்கிறது. அப்ப இத்தனை தெய்வங்களை வைக்கும் போது கவனமா கேளுங்க இந்த இடத்த, மனித மனம் தன்னோட சூழலை விடுத்து ஏதோ ஒன்றிலே ஆழும் போது அது பிரபஞ்ச அனுபவத்திலே தோய்வதில்லை. இப்போ நான் என்னுடைய காதலி நினைவிலே நான் ஆழ்ந்து அவளை பற்றியே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த மனம் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச அனுபவத்திலே தோய்ந்திருக்கிறது. அப்ப என்ன ஆச்சாரியர்கள் எல்லாம் குருமார்கள் சொல்றார், நீ இறைவனுடைய எண்ணத்திலே நீ தோய்ந்து ஒரு நிமிடம் அல்லது ஒரு அரை கணம் நீ நிற்கும் பொழுது அந்த நேரத்திலே பிரபஞ்ச தோய்விலே இருந்து விலகி நீ இறை நினைப்பிலே இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வினைகள் உன்னை அண்டாது. சார் ஒரு நாள் பூரா இருக்கேன் சார், இந்த ஒரு நாள்ல வந்து ஒரு அரை செகண்ட் கண்ணை மூடி நான் தியானம் பண்றேன், அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வினைகள் உன்னை அண்டாது. பினிஷ். அப்போ இந்த அனுபவத்தை நமது சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து மதம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சது. இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பர்டிகுலர். ஒரே ஒருத்தர் தான் கடவுள், அவரே நினைச்சுப்பாரு, தெரியவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவரை முகமே பிடிக்கிறது இல்லை, தாடி வச்சுட்டு இருக்கா, இல்லைன்னா தலையை வளர்த்துட்டு இருக்காரு, இல்லைன்னா மொட்டையா இருக்கு, நீளமா இருக்கு, ஏதோ ஒன்று சொல்றான். நீ உனக்கு எப்படி பிடிக்குமோ அது போன்ற ஒரு உருவத்தை சமைத்துக்கொள், அதிலே ஆழ்ந்து போ. சார் இது வந்து பெரிய தத்துவம். பீப்புள் லைக் ஆனந்த குமாரசாமி போன்றவர்கள் இந்திய தத்துவங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள்.
ஒரு காலத்து நடராஜருடைய அந்த அழகிய சிலையை பார்த்து மோஸ்ட் குரோட்டஸ்க் என்றார்கள் ஐரோப்பியர்கள். அந்த புத்தகத்தை நீங்க படித்து பார்க்க வேண்டும். ஆனந்த குமாரசாமி எழுதினது. அவர் ஸ்ரீலங்கால இருந்தார். அதுக்கப்புறம் பின்னாலே அவர் மைக்ரேட்டட் டு இங்கிலாந்து, ஆல் தட். ஆனந்த குமாரசுவாமி அவர் எழுதுறார். அது வரைக்கும் என்ன, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், ஒரு கை இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கு, குரோட்டஸ்க் என்று சொன்னார்கள். ஆனந்த குமாரசுவாமி எஸ்டாப்ளிஷ் இட் இஸ் நாட் குரோட்டஸ்க், இட் இஸ் அட் த ஜெனித் ஆஃப் எஸ்தெட்டிக்ஸ். அழகினுடைய மிக உச்ச வடிவம். அதற்கு பின்னாலே அத்தனை அறிவியல் இருக்கிறது. த ஸ்பேஸ். ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா என்று ஒருவர் மிகப்பெரிய விஞ்ஞானி, ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா. ஹி ரோட் அ புக் கால்ட் டாவ் ஆஃப் பிசிக்ஸ், TAO, டாவ் ஆஃப் பிசிக்ஸ். அந்த புத்தகத்தை அவர் பதிப்பிக்கும் போது அப்புறம் டேர்னிங் பாயிண்ட் ஒன்று எழுதினார். ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா ஒன் ஆஃப் த ஜெயண்ட்ஸ், மிகப்பெரிய அறிஞர். அந்த டாவ் ஆஃப் பிசிக்ஸ் புத்தகத்தினுடைய அட்டை படத்திலே அவர்கள் நடராஜருடைய உருவத்தை போட்டார்கள். சம்பந்தமே இல்லை, எங்கேயோ இருக்கிற ஆளு அவன் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடராஜருடைய பிம்பத்தை போட்டிருக்கான் என்று சொன்னால் த காஸ்மிக் டான்ஸ் என்று சொன்னான். ஒரு காலத்துல குரோட்டஸ்க் என்று சொன்ன நடராஜருடைய வடிவம் பின்னாலே உலகத்தினாலே, அதாவது உலகம்னா என்ன, வெள்ளக்காரன் ஒத்துனா நம்ம ஊர் ஒத்துப்பான். இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியும். அண்டத்திலும் அன்றி பிண்டத்திலும் எங்கும் ஆடுகின்ற பரம்பொருளே சித் சபேசன்னு நம்ம இன்னைக்கே பேர் வச்சிட்டோம். சிதம்பரத்துல இங்க இருக்க முத்துத்தாண்டவர் 15வது நூற்றாண்டுல முத்துத்தாண்டவர் எழுதாத விஷயமா எழுத முடியும் ஆண்டவனை பத்தி? அருமருந்தொரு தனி மருந்து இது அம்பலத்தை கண்டே என்றல்லவோ எழுதினார் பெருமானை பத்தி. அதெல்லாம் ரொம்ப லேட்டா இந்த பசங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு காலத்தை ஓ இட் இஸ் அ காஸ்மிக் டான்ஸ் என்று சொன்னார்கள். அதனால நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கு எது ருச்சியோடு இருக்கிறதோ அந்த உருவத்தை கொடுத்தார்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எது பிடிக்கும் என்று நினைக்கிற, நீ எது சாப்பிட்டா உனக்கு பிடிக்கும்னா அதை கொடுத்தார்கள். பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனாருடைய புராணம் இருக்கிறதே, அது நாளும் சொல்லி அதுல திருத்தொண்ட தொகையில எழுதுவாரு, கல்வியில் சிறந்த கண்ணப்பன் போல் யார் இருந்தாருன்னு கேட்பான். ஒருத்தர் கேட்டார், என்ன சார் கல்வியில சிறந்த கண்ணப்பனா? இருக்கக்கூடிய நாயன்மார்கள்லயே கண்ணப்பருக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. காட்டுல வேடன், அந்த காலத்தி வேடன், அதுல இருந்த வேடனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இறைவனுடைய இதுல சிவலிங்கத்து மேல காலை வச்சான், அவனுக்கு போய் மாமிசத்தெல்லாம் கொடுத்தார். ஆனா இந்த ஞானம் என்பது இந்த அடிப்படை கல்வியினால கிடையாது. எனவேதான் அவர் திருத்தொண்ட தொகையில சுந்தரனார் எழுதும் பொழுது அருமையா எழுதினார், கல்வியிலே சிறந்தவன், கல்வியிலே சிறந்த கண்ணப்பன் என்று அவர்கள் குறிக்கிறார்கள். அப்போ அதுக்கு வேண்டிய நைவேத்தியம் நமக்கு எதுக்கு பிடிக்கிறதோ அதை சாப்பிடுறது. நம்ம சாப்பிட்ற பொருளை அது கொடுக்குறோம். நமக்கு இருக்கிற மாதிரி கைகளை கொடுத்தோம். எல்லாம் என்னப்பா இது மாதிரிலாம் உலகத்துல இருக்குமா? 1000 கை கொடுத்துருக்கான், இது கொடுத்தான், அது கொடுத்துறான். இருக்கு 1000 கை, என்னை காப்பாத்துறது போறாது. சொல்றோம் உனக்கு ஐயா, இறைவா உனக்கு 1000 கைகள் இருந்தாலும் என்னுடைய வினைகளை தீர்ப்பதற்கு போதாது. நீங்க இதெல்லாம் ரசிக்கிறதுனா என்ன, திருப்புகழை படிச்சு பார்க்கணும். திருப்புகள்லாம் படிச்சு, தேவாரங்கள்லாம் படிச்சா அப்படி உருகி எழுதுவார்கள். ஏன் அப்படின்னா, பக்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. இட் இஸ் a pivotal point. ரெண்டாவது, நமது நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய பெருமையே என்ன என்று சொன்னால், you got a free load, just like vestibulated train. ஒரு காலத்துல நம்ம நாட்டிலேயே சொல்றேன், ஒரு காலத்துல ஒரு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போனோம்னா அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் நிற்கணும். நின்று கீழே இறங்கி அடுத்து ஏறணும். அதுக்கப்புறம் இட்ஸ் கால்ட் வெஸ்டிபுலேஷன். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு வே கொடுத்துருப்பான். அது வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் போய் கொள்ளலாம். அதே போல the vestibulated concept is what is our religion. இந்து மதத்துல அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை போலாம். இன்னைக்கு மலையேறி போய் அங்க இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கக்கூடிய சாதாரண ஏன் அங்க மலையில தான் இருக்கிறானா, ஏன் உங்ககிட்ட இங்க பார்க்க முடியாதா? முடியும் சார், இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் போகும்போது, நான் முதல் முறை ஐயப்பன் சபரிமலை போகும்போது என்னை கவர்ந்து அந்த சபரிமலையில நான் போய் அந்த இறைவனை பார்ப்பதற்கு முன்னாலே, பீயிங் எ பாட்னிஸ்ட், நான் பார்க்காத பல தாவரங்கள், ஒரு கிரேட் ஒரு பியூட்டிஃபுல் ரிச் வெட் ஸ்மெல் இன் அ மவுண்டன் பாத் which is not available for a person like me who has been born and brought up in Madras. இந்த மாதிரி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிறவன் இது ஒரு புதிய அனுபவம். அப்ப வாழ்க்கையில் என்ன சொல்ல, புதிய அனுபவங்களை, உயரத்துல இருக்கிறான், பள்ளத்துல இருக்கிறான், தண்ணியில இருக்கிறான், எல்லா இடத்துல இருக்கிறான் கடவுள் என்பதை வேற எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னா, பிரகலாத மாதிரி தூளிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு கிரண்யகசிபு கேட்ட மாதிரி கேட்டானா எல்லாத்தையும் அடிச்சடி காட்ட முடியுமா? நமது மதம் என்ன செய்தார்கள்? எல்லா இடத்திலும் வைத்தார்கள்.
எல்லாம் போட எங்க குறுக்கு துறையில போனா திருநெல்வேலி உள்ளுக்குள்ள குறுக்கு துறையில போனா சில வாட்டி போகும்போது தண்ணியில முழுகி இருக்கும் கடவுள். அங்க இருக்கிற மூர்த்தம் தான் பின்னாலே, அதுதான் திருச்செந்தூர்லயே அந்த அந்த ஆவாகனம் தான் அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் வைத்தது. அதே மாதிரிதான் இருக்கும் திருச்செந்தூர்ல. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிறான், தண்ணிக்கு வெளியில இருக்கிறான், இங்க இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதி நினைக்கிறான், இதை பற்றி ஏதாவது ஒரு இடத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால்தான் இந்த பாடல் எழுதுறான், சக்தி என்று புகழ்ந்திடுவோம் முருகன் என்போம். எங்க இருந்தா திடீர்னு வந்து கனெக்ஷன் இல்லாத பாடுறான். எனவேதான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன். பாரதியினுடைய உள்ளுக்குள் இருக்கு, வெவ்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறான். கண்ணன் பாற்றை பாடும்போது கண்ணனையே பாடுகிறான். சக்தியை பாடும்போது சக்தியை தவிர வேற தெய்வம் இல்லை என்று பாடுகிறான். காளியை பாடும்போது காளிதான் எல்லாம் என்கிறான். கணபதி விநாயகர் நான்மணி மாநில அதை விட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தையே காப்பதற்கு உன்னிடம்தான் நான் கேட்பேன். நான் கேட்பேன் இந்த உலகத்தை நல்ல வழிகளை வாழ வைக்கும் என்று சொல்ல நான் கேட்பவங்கிட்ட நீ சரி என்று தலையாட்டுவாய் என்று பேச்சு வழக்கிலே சொல்கிறான். இதை போல இத்தனை தூரம் சொல்லி கொண்டு நமது எவ்வளவு பெரிய ரிச் ட்ரெடிஷன். இதை சரியா புரிஞ்சுக்காம பல பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள். பல பேருக்கு இது புரியுறது இல்லை. அதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்கிறார், சார் பாரதி இப்படியும் எழுதியிருக்கிறார் அப்படியும் எழுதியிருக்கிறார். பாரதி இந்த மாதிரி அப்படி இப்படியும் எழுதி இது பத்திரிகைக்கு காசு பண்றதுக்கு எழுதல. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. ஒரு பத்திரிகை எதுவும் கணபதி பாட்டு எழுதி இங்க கொடுக்குறேன், சக்தி பாட்டு அப்படி எழுதல பாரதி. பாரதிஸ் ஐடியா இஸ் த கிரேட் யூனிட்டி. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த இந்த கருத்தை நீங்க மனதில் கொள்ள வேண்டும். அத்வைத்தம் என்பது இரண்டு இல்லை என்பதுதான் பொருள். பல பேர் அத்வைதம் என்று சொல்லி அங்கேயே நிறுத்துகிறார்கள். இரண்டு இல்லை என்றால் பல இருக்கிறது என்று பொருள். யூனிட்டியும் இருக்கிறது, புளூராலிட்டியும் இருக்கு. நடுவில் அந்த டுவாலிட்டி தான் கிடையாது. இதையும் நான் பல முறை உங்களுக்கு விளக்கி உள்ளேன், சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் த ஃபைட் ஹேப்பன்ஸ் ஒன்லி when there is a duality. அப்போ ஒற்றை கடவுள் இருக்கக்கூடிய மதங்கள் என்ன செய்கின்றன? ஒரு கடவுள், மற்றவெல்லாம் அடியார்கள். அப்போ இந்த அடியார்களுடைய அத்தனை தேவையை இந்த ஒரே ஒரு கடவுள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்து மதத்துல அப்படி இல்லை. யாருக்கு வேணா எதை வேணா வச்சுக்கோ, எல்லாத்தையும் பண்ணு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்று சொன்னால், இந்த ஒற்றை கடவுள்ல இருக்கக்கூடியதான் எல்லா கடவுளிலும் இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, அதையே பற்றி கொண்டிருப்பது. இது தவிர மத்த எல்லாம் இல்லைன்னா அதை தனித்தனி தீவுகளாக மாறி விடுகிறார்களே. இதையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் பாரதி. எனவே பரசிவ வெள்ளத்தையும் பாடுகிறான், அவன் பராசக்தியும் பாடுகிறான். அதுல இந்த 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 பாடலை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த என்ன சொல்றான், சாத்திரம் கோடி வைத்தாள். பாரதி வந்து எவ்வளோ அந்த எழுத்துல ஒரு இது காணுமா. கோடினா எவ்வளவு சார்? சாத்திரம் கோடி வைத்தாள். கோடினா அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா எண்ணிக்கை இல்லை, அவ்வளவு அதிகம்னு அர்த்தம். சாத்திரம் கோடி வைத்தாள், அவை தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள், மீத்திடும் பொழுதினிலே நான் வேடிக்கை உற கண்டு நகைப்பதற்கே கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர்தம் கூத்துக்களும் மூத்தவர் பொய் நடையும் இள மூடர்தம் கவலையும் அவள் புனைந்தாள். அனதர் எக்ஸ்ட்ரீம். வேதத்தையே வந்து கோத்த பொய் வேதங்களும் என்று எழுதுகிறான். மூத்தவர் நடையெல்லாம் தனி இல்லைங்கிறான், எல்லாத்தையும் எதிர்க்கிறான், சடங்குகளை எதிர்க்கிறான். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, சடங்குகளை எதிர்த்தவர்கள் தான் இந்து மதத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள், இந்து மதத்தை வளர செய்தார்கள் நினைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை. சடங்குகளை அழித்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? சடங்குகளை தவிர புதிய சடங்குகளை கொண்டு வந்தார்கள். பல தெய்வங்கள் கூடாது என்று சொன்ன மதங்கள் எல்லாம் ஒற்றை கடவுளரை தெய்வங்களா வைத்தெல்லாம் அந்த ஒரு கடவுளையே பல கடவுளாக மாற்றி விட்டார்கள். அப்போ மனித இனத்திற்கு தேவையான விஷயத்தை அடிப்படையிலே சொன்னது நமது வேதங்கள். அந்த வேதத்தை எடுத்து சொல்கிறான். இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையினுடைய ஆரம்ப கட்டுரை, பாரதியினுடைய வரிகளே சொல்கிறேன். சார் நீங்க பாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, பாரதி சொன்னாரா நீங்களா சொல்றீங்களா சார் என்று யாரும் கேட்டக்கூடாது. பாரதியை படித்து பாருங்கள், பாரதியில ஆழ வேண்டும். பாரதியினுடைய தத்துவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாரதி எழுதுகிறான் அதுல ஒரு இடம், பல தேவராக வணங்காமல் யாரை தொழுவது கேள்வி. பல தேவராக வணங்காமல் ஒரே மூர்த்தியாக தெய்வத்தை உபாசனை செய்வதற்கும் இந்து மதம் இடம் கொடுக்கிறது. உபாசனை என்றால் தொழுவது, வணங்குவது, பிரார்த்தனை செய்வது. இவ்வித உபாசனை சித்தத்தை எளிதிலே ஒருமுகப்படுத்தும் பக்திக்கு இதுவே சுலபமான வழி. ஆதலால் வீரன், வீரசைவன், வீர வைஷ்ணவன் இவர்களுடைய உபாசனை வேத விரோதம் இல்லை. இப்படி தனித்தனியா உருவம் இருக்குது, வேதத்துக்கு விரோதம் இல்லை.
இதர தெய்வங்களை விஷயம் தெரியாமல் பழித்தால் அதுதான் வேத விரோதம். எவ்வளவு வெரி கிளியர். பாரதி இஸ் whenever he writes he is at the height of clarity. நம்ம தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. வீர சைவன் வீர வைஷ்ணவன் இவர்களுடைய உபாசனை வேத விரோதம் இல்லை. இதர தெய்வங்களை விஷயம் தெரியாமல் பழித்தால் அதுதான் வேத விரோதம். வட ஹிந்துஸ்தானத்தில் சில இடங்களில் ராமன் கட்சி கிருஷ்ணன் கட்சி என 2 பகுதிகளாக பிரிந்து சிலர் பரஸ்பரம் பகையை செலுத்துகிறார்கள். இதெல்லாம் மடமையின் லட்சணம். இட்ஸ் a definition. மடமையின் லட்சணம். பிரம்மாவுக்கு கோவில் அரச மரத்தடியில் பிள்ளையார் கோவிலாக ஊர்தோறும் ஏற்பட்டிருக்கிறது. சிவனுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடந்தபோது முதலாவது கணபதிக்கு பூஜை நடந்ததாக வேதம் சொல்கிறது. See, இந்த ஐடியா இஸ் வெரி சிம்பிள். இப்போ இவங்களுக்கு விவாகம் நடக்கும் போது கணபதி இருக்காருங்க, அந்த கணபதியை வச்சுதான் முதல்ல பண்றான் அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவு the flexibility, பிளாஸ்டிசிட்டி, இதை எந்தெந்த லெவல்ல இதை புரிஞ்சுக்கணும்னு இதுக்கு இது கற்பனையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. எப்படி புரியும் தெரியல. வேதத்தில் அக்னியை 2 ரூபமாக்கி ஒரு ரூபம் குமாரனாகவும் தேவசேனாதிபதியாகவும் மற்றொரு ரூபம் தேவ குருவாகவும் சொல்லப்படுகிறது. அக்னியை ருத்ரனுடைய பிள்ளை என்றும் வேதம் சொல்கிறது. அக்னியே ருத்ரன் என்றும் சொல்கிறது. அக்னியை ருத்ரனுடைய பிள்ளை என்றும் சொல்கிறது. அதையே அக்னி என்றும் சொல்கிறது. தேவகுரு அமிர்த வாக்கையுடைய பிரம்மணஸ்பதி கணநாதன். அவனையே இந்துக்கள் சகலவித பூஜைகளிலும் சகல கர்மாக்களிலும் முதலாவது வணங்குகிறார்கள். வேத புராணங்களில் சொல்லப்படும் மூர்த்திகள் எல்லாம் ஒரே பரமாத்மாவின் கலைகள் என்பதை இந்துக்கள் எப்போதும் மறக்கக்கூடாது. ஒக்க தொழுகிற்றாயின் கலியுகம் ஒன்றுமில்லை. இது நம்மாழ்வாருடைய வாக்கு. அதை பாரதி கோட் பண்றார். ஒக்க தொழுகிற்றாயின் கலியுகம் ஒன்றுமில்லை. அதான் என்ன சொல்றா, கூடி தொழுவார்களானால் கலியுகம் நீங்கி போகும். இல்ல என்ன சொல்றான் இதுல அப்படின்னா, இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் ஒன்று என்பதை ஏன் மறந்து போகிறார்கள்? கடவுள் எங்கும் இருக்கிறாரே, பாரதி வாக்கு. ஐ எம் கோட்டிங் பாரதி. கடவுள் எங்கும் இருக்கிறாரே, எல்லாம் கடவுள் தானே. ஊருக்கு நடுவில் ஒரு கோவிலை கட்டி அதில் ஒரு கல்லையோ செம்பையோ நட்டு அங்கேதான் எல்லோரும் கும்பிட வேண்டும் என்ற நியமம் எதற்காக என்றால் ஜனங்களுக்குள் ஐக்கியம் ஏற்படுவதற்காக. பாரதி says, ஒற்றுமை is the basis for all these ideas. கல்லில் மாத்திரம் தெய்வம் இருக்கிறது என்று நம்பி நம்மை சூழ்ந்த ஜனங்களிடம் தெய்வம் இல்லை என்று நம்பலாமா? என்ன கிளீன் பாரு. இதுதான் பாரதி. இப்போ கல்லுல தெய்வம் இருக்குன்னு சொல்ற நம்பறக்கூடியது. அப்போ ஜனங்கள் கிட்ட தெய்வம் இல்லைன்னு எப்படி நம்புவோம்? அப்ப தப்பு தானே. அப்ப தட் மீன்ஸ் a wrong interpretation. இந்து மதத்தினுடைய அடிப்படை என்பது கல்லிலும் உயிரற்ற பொருளிலே இறைவனை கண்டால் உயிருள்ள பொருளிலே எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்போ அதுதான் தட் இஸ். அண்ட் டுடே வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் எழுதுகிறார், கவனி, அண்ட பகிரண்டங்கள் எல்லாவற்றையும் உள்ளே இருந்து ஆட்டுவிக்கும் பரம் சுடரே நம்மை சூழும் அனந்த கோடி ஜீவராசிகளாக நின்று சலிக்கிறது. இங்கேயும் அந்த வார்த்தை சொல்றான், சலிக்கிறது. இது கவிதையில் எழுதக்கூடிய இந்த வார்த்தை பாரதி எழுதுகிறார். இதுதான் வேதத்தின் கடைசியான கருத்து. தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினிடம் தன்னையும் எவன் காண்கிறானோ அவனே கண்ணுடையவன். பியூட்டிஃபுல் லைன்ஸ். நான் மறுபடியும் படிக்கிறேன். இதை எல்லாரும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இது இந்து மதத்தினுடைய ஒரு சனாதன தர்மத்தினுடைய ஒரு அற்புதமான வாக்கு. தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினிடம் தன்னையும் எவன் காண்கிறானோ அவனே கண்ணுடையவன் என்பது முன்னோர் கொள்கை. இது அப்படியே பாரதிய படிக்கிறார். உன்னுடைய ஆத்மாவும் உலகத்தினுடைய ஆத்மாவும் ஒன்று. நீ நான் முதலை ஆமை ஈ கருடன் கழுதை எல்லோரும் ஒரே உயிர். அந்த உயிரே தெய்வம். இன்னொன்று சொல்கிறான், கவனி. நமக்குதான் சொல்றான், கவனி. நல்ல பச்சை தமிழில் சொல்கிறேன். ஆணாகிய நீ கும்பிடுகிற தெய்வங்களில் பெண் தெய்வம் எல்லாம் உன் தாய், மனைவி, சகோதரி, மகள் முதலிய பெண்களிடத்தே வெளிப்படாமல் இதுவரை மறைந்து நிற்கும் பராசக்தியின் மகிமையை குறிப்பிடுகின்றன. நீ உனக்குடைய பெண் அம்மன் தாய், அவளைப் போலவே நம்முடைய பெண்கள், மனைவி, சகோதரி, மாதா முதலியோர் ஒளி வீச நாம் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பு. இதுக்கு மேல என்ன சார் சொல்ல முடியும்? பெண் விடுதலை பத்தி பின்னாலே பேசுகிறான், சமுதாயத்துக்கு பல எழுதுறான். ஆனா டிவைன் லெவல், அந்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக விஷயத்திலே சொல்கிறான். பச்சை தமிழில் சொல்கிறேன், ஆணாகிய நீ கும்பிடுகிற தெய்வங்களில் பெண் தெய்வம் எல்லாம் உன் தாய், மனைவி, சகோதரி, மகள். ஆண் தெய்வம் எல்லாம் நீ, உன் பிதா, உன் சகோதரர், உன் மகன்,
உன்னை சேர்ந்த ஆண் மக்கள் அடைய வேண்டிய நிலைமையை குறிப்பிடுகின்றன. you have to elevate yourself from here to the divinity. உத்திஷ்ட ஜாகிரத, எழுமின் விழுமின் என்று சொல்லக்கூடிய உபநிடத வார்த்தைகளுக்கு பொருள் அதுதான். நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். உயிரற்ற ஜட நிலையிலிருந்து உயிருள்ளவாக வந்தாய். அந்த உயிருள்ள நிலையிலே மனிதனாக உயர்ந்தாய். இனி மனிதன் தேவனாக மாற வேண்டும். சிவன் நீ, சிவன் பாரதி, சிவன் நீ, சக்தி உன் மனைவி, விஷ்ணு நீ, லட்சுமி உன் மனைவி, பிரம்மா நீ, சரஸ்வதி உன் மனைவி. இதை காட்டி மிருக நிலையிலிருந்து மனிதரை தேவ நிலையில் கொண்டு சேர்க்கும் பொருட்டாக ஏற்பட்ட தேவ பள்ளிக்கூடங்களே கோயில்கள். பியூட்டிஃபுல் வேர்ட். ஒரு புது வார்த்தை கொடுக்குறான். நீங்க கவனமா கேட்டீங்களா இல்ல தெரியல, மறுபடியும் படிக்கிறேன். மனிதரை மிருக நிலையிலிருந்து தேவ நிலைக்கு கொண்டு சேர்க்கும் பொருட்டாக ஏற்பட்ட தேவ பள்ளிக்கூடங்களே கோயில்கள். இப்போ கோயில்னா என்னங்கிறதுக்கு பாரதி விளக்கம் சொல்றான். தேவ பள்ளிக்கூடங்களே கோவில்கள் என்று சொல்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட நிலையைத்தான் பாரதி எண்ணி பார்க்கிறான். இதைத்தான் பாரதி தன்னுடைய அந்த கவிதை மூலமாக சுட்டி காட்டுகிறான். அதை நம்ம இந்த வினைகள் எப்படி போக வேண்டும், அந்த வினைகளை எப்படி நாம் நீக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான். தெய்வம் பல பல சொல்லி குழந்தை பாட்டுல சொல்றான், பல இடங்கள்ல சொல்றான். இதுல ரொம்ப எல்லாருக்கும் புரிய முடியாத அர்த்தம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். இப்போ இவன் கட்டுரையில எழுதுறதுக்கும் இங்க கட்டுரையில் என்ன எழுதுகிறான்? பல நிலைகளிலே தெய்வம் இருப்பது உன்னையும் உன் போன்றோரையும் சுட்டிக்காட்டி நீ தேவ நிலைக்கு உயர வேண்டும் என்பதை காட்டக்கூடிய தேவ பள்ளிக்கூடம் கோயில்கள் என்று சொல்கிறான். இங்க பார்த்தா என்ன சொல்றான்? தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வம் பல பல இருப்பது தீமை அல்ல. தெய்வம் பல பல இருப்பது இந்து மதத்தினுடைய சாரம், அது இந்த மதத்தினுடைய அணுகுமுறை. ஆனால் அதிலே பிரிவினையை கொண்டு சேர்ப்பதுதான் தீமை. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். வாட் அ பியூட்டிஃபுல் வே. இதுதான் பாரதியுடைய அருமை. உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் என்று சொல்கிறான். அப்போ பாரதியினுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப கிளியரா இருக்கிறது. அப்ப இந்த பாடலை இன்னமும் நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல்ல அப்போ இந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேன். சக்தி என்று புகழ்ந்திடுவோம் முருகம் என்போம். சொல்லட்டு போட்டுமே, முருகனும் சக்தி ஒண்ணுதானே. சங்கரன் என்று உரைத்திடுவோம் கண்ணன் என்போம், ரெண்டு ஒண்ணுதானே. நித்தியம் இங்கு அவள் சரணே நிலை என்று எண்ணி மேல ரெண்டு பேர் சொல்றான். சங்கரன் கண்ணன் என்று சொன்னாலும் கூட, சக்தி என்று சொன்னாலும் கூட, இங்கே நித்தியம் இங்கு அவள் சரணே, அவள் என்று குறிக்கிடுகிறான். நினக்குள்ள குறைகளெல்லாம் தீர்க்க சொல்லி பக்தியினார் பெருமையெல்லாம் கொடுக்க சொல்லி, உனக்குள்ள பெருமை அத்தனையும் பக்தியினாலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பசி பிணி இல்லாமற் காக்க சொல்லி. அப்ப என்ன பொருள் என்று சொன்னால், ஆன்மீக நிலையிலே இருக்கக்கூடியவன் சமுதாய நிலைக்கு வருகிறான். ஒன்று பரம்பொருள், அதனுடைய பெயர் ஒன்று பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பாரதி பல தெய்வங்களை எப்படி பேசுகிறானோ அதை போல ஆன்மாவினுடைய ஆன்ம நேயத்தை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், முக்தி நிலைக்கு மட்டுமல்ல, இந்த ஆன்ம நேயம் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். அத்தனை ஜீவராசிகளிலும் இது உயிர்க்க வேண்டும். அத்தனை பெண்களையும் நீ தெய்வமாக பார்க்க வேண்டும். பேசிக் பாரதியினுடைய ஐடியா சொல்றமே வழிய இது இந்து மத தத்துவத்திலே இது இருக்கிறது. உத்தமன நெறிகளிலே சேர்க்க சொல்லி உலகளந்த நாயகி தாழ் உரைப்பாய் நெஞ்சே. நான் கேட்கிறேன், சக்திக்கு இத்தனை பேர் இருக்கும் போது எத்தனையோ பேர்கள் பாரதியே பேசுகிறான். சக்திங்கிறான், வீரசக்திங்கிறான், துர்காங்கிறான், வீரைங்கிறான், எல்லை தேவி என்று சொன்னான். உலகளந்த நாயகி தாழ் உரைப்பாய் நெஞ்சே. There is a universality in Bharati's approach. There is something. இந்த உலகத்தை விட்டு அவன் இப்போ விஸ்வரூபம் என்று சொல்கிறோம். விஸ்வரூபம்னா என்ன? இறைவன், இறைவனுக்குள்ளே அத்தனை இந்த விஸ்வ உலகமே அடங்கி இருக்கிறது சொல்றான். இந்த உலகம் உன்னுள்ளே அடங்கினால் நீ கடவுளாக மாறி விடுகிறாய். ஐடியா பாருங்க, இதுதான் பாரதி பேசுகிறான். அப்போ உனக்குள் உலகத்தையும் உலகத்துள் உன்னையும் யார் காண்கிறானோ அதுதான் முக்கியமான செய்தியாக வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த வேதத்தை கோத்தபைகள் எல்லாம் என்று பாரதி ஏன் சொன்னான் என்று கேட்டால், அது பின்னாடி வந்தவர்களை எப்படி இதை தவறாக சொன்னார்கள் என்று சுட்டி காட்டுகிறான். ஆகவே வேதத்தினுடைய அற்புதமான கருத்தை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாரதி இந்த பாடலிலே வைக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரே விருத்தத்திலே வெவ்வேறு தெய்வங்களையும் உள்ளடக்கி அவன் எழுதுகிறான். எழுதிட்டு மேலேயே சங்கரன் என்கிறான், கண்ணன் என்கிறான். இது அத்தனையும் சொல்லி முடித்த பிறகு அவன் என்ன செய்கிறான்? உலகளந்தாள் தாழ் போற்றி உரைப்பாய் நெஞ்சே. அப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக, கொஞ்சம் மனத்தோடு பேசுங்கள், கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கள். மனத்துல நீங்க பேசினா உங்களுக்கே இதெல்லாம் தெரிய வரும். கொஞ்ச நேரம் பாரதியோடு பேசுங்கள்,
பிறகு உங்கள் மனத்தோடு பேசுங்கள். நன்றி, வணக்கம். தென்காசி கணேசன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் சுருக்கத்தை நமக்கு வழங்குவார். வணக்கம். அற்புத வாய்ப்பிற்கு நன்றி. 164 நிகழ்வாக வ.உ.சி. அவர்கள் பேதை நெஞ்சே அந்த பாடல் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 5 வாரங்களாக. அதுல 5 விருத்தங்கள் இருக்கும்போது இன்றைக்கு 3வது விருத்தத்தை பற்றி சொன்னார்கள். அது மிக அருமையாக ஆரம்பத்திலேயே பாரதி இப்படி சொல்லுவானா, அதாவது சக்தி என்று கூறு, முருகன் என்று கூறு, சங்கரன் என்று கூறு, இப்படி விதவிதமா சொல்லிடுவானே. முதல் விருத்தம் தெய்வம் என்கிறான், 2வது விருத்தத்தை சக்தி என்கிறான், 3வது விருத்தம் முருகன் சங்கரன் என்று பல்வேறு தெய்வங்களை கொண்டு செல்கிறானே. அப்படின்னா பாரதி குழப்பமா அல்லது நாம் குழப்பமா என்பதைத்தான் மிக அழகாக தனக்கே உரிய பாணியிலே ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள். அதுதான் பேராசிரியர் வ.உ.சி. மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம். அது பாரதியை பற்றி பாடலை மட்டும் சொல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த பகுத்தறிவு கேள்வி கேட்கிறவங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேதத்திலிருந்து பாரதியின் பாடல்களையே எடுத்துக்கொண்டு தேவாரம், திருவாசகம் என்றெல்லாம் சக்தி என்றே சொன்னவன் பாரதி. ஞான பாடலில் எல்லாம் ஒன்றுதான் என்கிறான். அதாவது இந்த கடவுள் ஒன்றா ஒன்றா அல்லது பலவா என்பதை பார்க்கும்போது இதை பிரிட்ஜ் சாங் என்று கூறலாம் என்று சொல்லி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ற பாடலிலே எல்லோரையும் கூப்பிடுகிறான். கண்ணனில் இருந்து பிள்ளையார், விநாயகர் இருந்து, சக்தி இருந்து, முருகன் இருந்து எல்லோரையும் கூப்பிடுகிறான். பல கடவுள்கள் அந்த காலத்திலேயே எல்லாவற்றிலும் இருந்திருக்கிறது. உலகத்திலேயே எல்லா மதங்களும் இப்படி இருந்திருக்கிறது என்றாலும் சனாதனம் என்றால் இங்கே இருக்கிற இந்து மதம் என்பது எப்படி என்று விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி மிக அழகான ஒரு வார்த்தை, மிக அழகான ஒரு கண்ணன் என் தாய் என்பதிலே பாரதி கூறுகின்ற சாத்திரம் கோடி வைத்தான் தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தான். சாத்திரம் கோடி இருந்தாலும் தம்மினில் உயர்ந்ததோர் ஞானம் என்பதை என்ன உதாரணமாக சொல்லும் பொழுது ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு பாடலை சொல்லி அதுதான் என்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறதோ அதுதான் உண்மையான அத்வைதம். அத்வைதம் என்பது என்னவென்று கேட்டால் எல்லாவற்றிலும் ஒன்றை காணும் போது ஒன்றுக்கொன்று சண்டை போடக்கூடாது என்பதுதான் என்பதை இந்த பாடல் மூலமாக ஆதிசங்கரின் அத்வைதத்தையும் சொல்லி இந்த நிலைதான் ஞானம் என்பதை மோஸ்ட் நேச்சுரல் செக்குலர் ரிலீஜன் இன் த வேர்ல்டு என்று சொன்னார். இந்து மதத்தை பற்றி மிக அழகாக. காரணம் அது ஒரு வாழ்வியல் நெறி சனாதனம் என்பதை சொன்னார்கள். அதே போல பாண்டிச்சேரியில் தான் பாரதியாருடைய 10 வருட வாழ்வு என்பது உண்மையான ஒரு படைப்பாளி என்பதை நிரூபித்தது. என்னதான் காசியில் படைத்தாலும் அப்புறம் நேரமில்லை, அவனுக்கு பாண்டிச்சேரியில் தான் அத்தனை படைப்புகளையும் தந்தான். அந்த மூவர் பாரதி, வ.உ.சி., அரவிந்தர், அந்த 3 பேர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. 3 பண்பட்ட அறிஞர்கள், மேதைகள், இந்த மண் ஈந்த மைந்தர்கள். அவரை பற்றி சொன்னார்கள். அழகாக ஒரு வார்த்தை அத்வைதத்தை பற்றி சொல்லும்போது, நான் எனும் பொய்யை நடத்துபவன் நான், அதே நேரம் பல கடவுள்களையும் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லி, நால்வர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோவிலிலும் போய் எப்படி சொன்னார்கள், எல்லாம் ஒன்று என்பதை அறிந்தவன் தான் வேண்டும் என்று சொல்லி, மனம் முக்கியம். இது எல்லாவற்றின் காரணம் என்னன்னா மனம். அதான் மனம் வெளுக்க சாயம் உண்டோ எங்கள் முத்து மாரியம்மான்னு பாரதி பாடுறான். மனம் வெளுக்கிறதுக்கு சாயம், ஏரியல், சோப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. இந்த மனத்தோடு உள்ள போனாதான் உண்டு என்பதை மிக அழகாக, மனம் முக்கியம், மனத்தோடு பேசு, தனிமை கண்டதுண்டு அதில் சாரம் உள்ளதம்மா. என்ன அருமையான வார்த்தை. தனிமையிலே இனிமே காண முடியுமான்னு பின்னாடி இதை வச்சுதான் எழுதியிருக்கான் கேடி சந்தானம் சினிமா பாட்டுல. அப்ப தனிமை கண்டதுண்டு அதில் சாரம் உள்ளதம்மா. திருவாசகத்தில் திருச்சதகத்தை பத்தி சொன்னார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. என்ன அருமையான வார்த்தை. எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே இதெல்லாம் ஒரு திடுக்கக்கூடிய ஒரு உண்மையை கொடுக்கிறது. உண்மையிலே நாமெல்லாம் வாழ்கிறோமா? வாழ்கின்றோம் என்ற பேரிலே இருக்கின்றோம். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அப்பர் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்பதை மிக அழகாக அந்த மனம் என்பதோடு சரி, மனத்தோடு நேசிப்பாய், மனத்தோடு பேசிப்பார் என்று சொல்லி அந்த ரமணருடைய அழகான அது ஒரு நல்ல நகைச்சுவையோடு கலந்த தத்துவம். நான் இவ்வளவு நாள் நீங்க பள்ளிக்கூடத்துல கேள்வி கேட்டுங்க ஓடி வந்தேன், இப்ப என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லும்போது, அந்த ஒரு ஞானியர் நிலைமையில இருந்தால் கூட ஒரு சாமானிய மக்களின் என்ன எளிமையாக அந்த தெய்வீகத்தை கொண்டு வந்தார் என்பதை ஒரு உதாரணமாக சொன்னார்கள். அதே போல இன்சுலேஷன் ஆஃப் மைண்ட், அந்த மனம் என்பதை பற்றி சொல்லும்பொழுது, உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நீ மனத்துக்குள் நினைத்துக்கொள். இந்து மதத்தில் உள்ள கடவுள் இருக்குன்னு யார் வேணா பேசலாம், மேலெழுந்த வாரியா ஒன்னும் தெரியாதவன் தான் பேசலாம். உள்ள வந்து பார்த்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ, உனக்கு இந்த முகம் பிடிக்காம இருக்கலாம், அந்த முகம் பிடிச்சிருக்க, வராகி ரொம்ப பிடிச்சிருக்கும், வராகி தான் கையில படமா வச்சிருப்பான், நம்ம என்ன வராகியை வச்சிருந்துக்கான, எனக்கு வராகி கும்பிட்டாதான் சார் அவ்வளவு வேலையும் நடக்கிறதுங்கிறான். அப்ப உன் மனத்துக்கு ஏற்றபடி நீ ஒன்றை வைத்துக்கொள் என்பதை சொல்லி, சிஸ் சபேசன் இந்த நடராஜன் அதை பற்றி சொல்லி
மிக அழகாக ஒன்று சொன்னார்கள். ஞானம் என்பது என்ன, யாருக்கு அந்த டைட்டில் கொடுக்கிறார்கள் என்று கேட்டால், வேடன் படிக்காதவன், ஒன்றுமே தெரியாதவன், இறைவன் மீது காலை வைத்தவன். கண்ணப்பனை சொல்கிறான், கல்வியில் சிறந்த கண்ணப்பன் என்று பெரிய புராணத்தில். என்றால் பக்தி என்பது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. பாரதி அப்படி இருந்தான். பாரதி பணத்துக்காக எழுதவில்லை. அத்வைதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி தேவைக்கேற்றபடியெல்லாம் எழுதவில்லை. எல்லா இடங்களிலும் கடவுள் ஒன்றுதான். சாத்திரம் கோடி வைத்தான் என்ற பதிகளின் மூலமாகவே பாரதி என்ன சொல்கிறான் என்று தெரிகின்றது. அதே போல யாரை தொடுவது பாரதி எழுதுகிறான். வேத விரோதம் இல்லை. இதர தெய்வங்களை யார் பழிக்கிறானோ அதுவே வேத விரோதம். என்ன அருமையான வார்த்தை. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த தமிழ்நாடு பூரா சொல்லணும் அந்த வார்த்தையை. என்ன சொல்றாங்க? வேத விரோதம் இல்லை, இதர தெய்வங்களை பழிப்பவன் தான் வேத விரோதம் உள்ளவன் என்று சொல்லி, உலகத்தில் தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தில் தன்னையும் காண்பவன் தான் மனிதன். அதுவன் தான் ஞானம் பெற்றவன். மிக அருமையான வார்த்தை, அத்வைதத்துடைய அருமையான வார்த்தை. தன்னிடத்தில் உலகத்தை, உலகத்தில் தன்னை. அப்படி வாழ்ந்து கொண்டால் மனிதன் புனிதனாகிறான், மகான் ஆகிறான், தேவனாகிறான் என்பதை சொல்லி, மனிதனை மிருகனிலிருந்து தேவநிலைக்கு கொண்டு செல்லும் தேவ பள்ளிக்கூடங்கள் தான் கோவில்கள். இந்த பாரதியுடைய ஒவ்வொரு வார்த்தை, புது புது வார்த்தை எப்படிலாம் சொல்லலாம், புதிய ஆத்திச்சூடி வச்சு கண்டுபிடிக்கிறோம். நான் வாவேசு சொல்லும் போதுதான் தெரியுது எல்லாவற்றிலையும் எப்படிலாம் ஒரு புது வார்த்தைகள், டெர்மினாலஜி கொடுத்துருக்கான் பாருங்க. தேவ பள்ளிக்கூடங்கள், என்ன அருமையான கோவில்களுக்கு டெஃபினேஷன். இப்படி தெய்வம் பல பல இருப்பது நல்லது, ஆனால் பகை தீயை கொண்டு வருவதுதான் பாவம். எனவே மனத்தோடு பேசுங்கள், மனத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் வாழ்க்கை என்று இந்த அற்புதமான இன்றைய நிகழ்விலே வாவேசு அவர்கள் 164வது அந்த நிகழ்வில் பேதை நெஞ்சிய பாடல் மூலமாக நமக்கு நல்ல கருத்துக்களை தந்தார். எனக்கு ஒரு திடீரென்று இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. குவிகத்திற்கும் வாவேசு அவர்களுக்கும் சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி.